ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறேன். அந்த கில்ட்டி கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ப்ரோ? சிஸ்டர் அந்த குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அது உங்களை தொடருதா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கூட தான் இருக்காரு. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காரு. என் மகளே, என் மகனே, என் பின்னாடி திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிசாசு கூட இருந்தீங்க அப்படின்னா, அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்ச்சிலாம் வராது. மனப்பூர்வமும் மனம் போன போகல பாவம் பண்ணே இருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் பின்னாடி தான் வந்துருக்கேன். அப்படியே நீ என் பக்கம் திரும்பினா உன் கையை பிடிச்சி நான் என் வழியில கூட்டிட்டு போயிடுவேன். உன்னை குறித்து திட்டம் பெருசாக வச்சிருக்கேன். சீரியஸா பிரதர், அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு, பண்ண பாவத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. திரும்பி வாடா செல்லக்குட்டி, திரும்ப ஜெபம் பண்ணு, திரும்ப பைபிளை படி. நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை குறிச்சு திட்டம் ரொம்ப பெருசா, அதை நான் காட்டுறேன், அந்த ரூட்ல போலான்னு சொல்றாரு. அதுக்காக தான் அந்த குற்ற உணர்ச்சி உங்களை தொடருது. இந்த பிசாசு கூட பண்ணா தொடரவே தொடராது. ஓகே, மனப்பூர்வமா பண்ணுன்னு சொல்லும். ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்பி வர சொல்றாரு. நான் வார்த்தைக்குள்ள போயிட்டு மீதி காரியம் சொல்றேன். தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வார்த்தை தீர்க்க தரிசனமா இன்னைக்கு என்ன மாதிரி ஆண்டவர் உங்களை பேச போறாரு. லைக் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 31 அதிகாரம் 6 என் அன்பு மகனே, மகளே, நீங்கள் முற்றிலுமாய் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இஸ்ரவேல் புத்திரரே நாங்க இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரராக நம்மையும் முற்று விலகினவரிடத்தில் திரும்புங்க. பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு உயிரோட இருக்கியா? இருக்கல்ல, வந்துரு, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது காரணமே நீ திரும்பி வரணும், உன்னை கொண்டு வச்சிருக்க திட்டங்களை நிறைவேற்றணும்னு மட்டும்தான். விழுந்தா ஒன்றும் பிரச்சனை, விழுந்தவன் எழுந்திருப்பது இல்லையோ, வசனம் சொல்லுது, விழுந்தவன் எழுந்திருப்பது இல்லையோ, எந்திரிக்கணும், ஆண்டரை பிடிக்கணும், வார்த்தையை பிடிக்கணும், பைபிளை படிக்கணும். நீங்க படிங்க, உங்களால முடியும். மீண்டுமாய் வந்தால் உங்களை கட்டி அணைக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம் அன்பு தேவனை நோக்கி நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா, காட் ஹேவ் அமேசிங் பிளான் அபவுட் யூ பிரதர் சிஸ்டர், அமேசிங் பிளான். உயிரோட இருக்கும் போதே நம்ம திரும்பிடணும். ஓகே, இல்லைனா அவன் நம்மளை தப்பான ரூட்டில் கொண்டு போயிடும். யூட்டர்ன் போடலன்னு வச்சுக்கோங்க, அதாவது சரியான இடத்துல யூட்டர்ன் போடாமல் விட்டுட்டோம்னா ஒன்று ராங் ரூட்டில் போயிடும். இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு லைக் யூட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்காம தப்பான இடத்துல திரும்பி கை போயிடும், கால் போயிடும், உயிரை போயிடும். நிறைய வாட்டி நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஆண்டவர் என் பக்கம் திரும்ப அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னார். நான் முற்றிலும் விலகினோட எடுத்து திரும்புங்க, வாங்க, நான் இருக்கேன், வாச்சலாம். நீ பண்ணதை நான் தான் பார்த்தேன்ல, உயிரோட தானே வச்சிருக்கேன், உன்னை அடிச்சேன் நான், இல்லை அன்பா கூப்பிட்றவான், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், உன்னை ஏற்றுக்கிறேன், உனக்கு ஒன்று வேறு திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னார். நான் வந்துருங்க சிஸ்டர், வந்துருங்க பிரதர். திரும்ப சொல்லுவேன், என்ன கூப்பிட்டாரு, வந்துட்டேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல, அந்த ஒரு ஆசைக்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டு உங்களிடத்துல ரெடி போறாரு. உங்ககிட்ட தான் ப்ரோ, உங்ககிட்ட தான் சிஸ்டர், ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிடுறேன், திரும்பி வந்துருங்க. அன்பின் தேவனே, அப்பா, என் அன்பு சகோதரன் சகோதரி எந்த இடத்துலலாம் விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு காட்டப்படுது அப்படின்னா நீங்கள் அவரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, அந்த குற்ற உணர்ச்சியை விட்டு விலகி உண்மை பற்றி கொள்ள ஒரு வைராக்கியத்தை மீண்டுமாய் கொடுங்க. உங்களுடைய வேதத்தை தைரியமாய் படிக்க, உம்மிடத்துல ஜெபம் செய்ய, உம்மோடு கூட சேர்ந்து வாழ ஒரு உறவை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் இல்லை, உம்மால் எல்லாம் ஆகும். சகலத்தையும் செய்ய முடிக்க நீ ஒருவரே வல்லவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கிற நேரத்தில், அந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்தில் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எனக்கு தெரியாது. உங்களுடைய வல்லமையின் கரம் அவங்களை தொடட்டும், பரிசுத்தப்படுத்தணும். திரும்பி உன் பக்கமாய் சாய தேவன் கிருபை செய்யுங்க. பிசாசின் எல்லா அந்தகார திட்டங்கள் அழிவடையட்டும். இந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே நீங்கி உண்மை பற்றி கொள்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள மீண்டுமாய் வல்ல தேவன் கிருபை செய்யுங்க. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக்கிற ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டோன்ட் வரி பிரதர், டோன்ட் வரி சிஸ்டர், ஹோல்ட் ஹிம் டைட்லி. அவர் பார்த்துப்பார். யூட்டன் போடுங்க, ஜாலியாக இருங்க. கமெண்ட்ல ஒரு யூட்டன் போட்டு போடுங்க. காட் பிளஸ் யூ.